Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சந்திரசேகரன் என்ன திட்டங்கள் 5000 இல்லை 50000 கொடுத்தாலும் திமுக கூட்டணிக்கு தோல்வி உறுது அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி தலைவர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ விஜய் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அன்றைக்கி போட்டது இன்றைக்கி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் பொறுத்த வரைக்கும் குழு மோதலுக்கு கோஷ்டி பூசலுக்கு பேர் பெற்ற கட்சின்னு விமர்சிப்பாங்க, சொல்லுவாங்க, ஏன் கருத்து இல்லை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு மேலும் ஒரு கோஷ்டி போல் தாவேக்கா ஆதரவுன்னு ஒரு அணி உருவாகி இருக்கிறது, மேலும் ஒரு அணி உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாவேக்கா கூட்டு வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? உங்கள் நிலைப்பாட்டை சொல்லிட்டு கட்சி நிலைப்பாடும் தொடருங்க. என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடே கிடையாதுங்க, கட்சி நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. கட்சி நிலைப்பாடு என்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற திரு கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இங்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையாக இருக்கிறவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அப்படித்தான் என்னுடைய நிலைப்பாடு. நான் எனக்கென்று தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது முதல்ல. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி அது முக்கியம். அதற்காகத்தான் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்து உட்கார்ந்திருக்கேன். ஒருத்தருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு பேர்ல உங்க கட்சியில இருந்து இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுச்சாமி எல்லாம் அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. முற்றிலும் மேலிடம் ஒன்று சொல்லுது, செல்வ பிறந்தவங்க சொல்றாரு, மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க கேள்வியே கேட்க தேவையில்லை, எல்லாத்தையும் நானா கேள்வியை உள்வாங்கி நான் அதற்கான பதில சொல்லிடுறேன். நீங்க கேள்வியே கேட்க தேவையில்லை, என்ன கேள்வி கேட்பீர்கள் என்பது எனக்கே தெரியும். அதாவது கருத்து சுதந்திரம் என்கிற பெயர் இல்லைன்னு சொல்லாதீங்க. கருத்து சுதந்திரம், உண்மையான கருத்து சுதந்திரம் உண்டு காங்கிரஸ் கட்சியில. இது இப்ப இல்ல, காந்தி அவர்கள் இருந்த பொழுதே காந்தி அவர்கள் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துறப்ப, காங்கிரஸ் பிரசிடென்டா நிறுத்தினப்ப அதை எதிர்த்து நேதாஜி அவர்கள் நின்று அது வெற்றி பெற்ற காலமெல்லாம் உண்டு. அதை எதிர்த்து அது மாதிரி உள்ள கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஏன் பதவி விலகினாருங்கிற கேள்வி இருக்கு. அவராக விலகினார். ஏனென்றால் காந்தி மன வருத்தப்படக்கூடாது, நான் வெற்றி பெற்றேன், ஆனாலும் காந்தி அவர்கள், மகாத்மா காந்தியின் மனம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக விலகினார். ஒன்று இல்ல இல்ல உடனே விலகிட்டாங்க, அதனாலதான் விலகினாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஒரு ஐசிஎஸ் மாணவன் கதைன்னு நேதாஜி எழுதியிருக்கார். இல்ல 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 அவர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக செயல்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்த உடனேயே விலகிட்டார். வந்த உடனேயே மகாத்மா காந்தியின் மனம் புண்பட்டு நான் ஒரு தலைவராக இருக்க விரும்பவில்லைன்னு அவர் விலகிறார். அதெல்லாம் அடுத்தது கதை. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, சுதந்திரம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதுக்கு சொல்ல வர்றேன். மகாத்மா காந்தி அவர்கள் தான் எங்களுடைய ஐடியாலஜி, எங்களுடைய தலைவர். அவருடைய தலைமையின் கீழ் இருந்த போதே நாங்கள் அதை எதிர்த்து கான்ட்ரோரியலா நாங்கள் செயல்பட்ட வரலாறு உண்டு, எதிர்த்து போட்டியிட்ட வரலாறு உண்டு. அதே மாதிரி இன்று வரை எங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, அது வேறு. ஆனால் இன்றைக்கு கூட்டணி தலைமை, இது 2 பேர் கருத்துக்களுக்கு மட்டும் நான் ஒவ்வொரு வரியில பதில சொல்லிடுறேன். அதாவது நாம் தமிழர் கட்சி பல விதங்கள்ல எங்களை பற்றி குறை சொன்னிச்சு. அவர்கள் வந்து தமிழர் என்பதை வந்து தமிழ்நாடு, இதை வந்து ஒரு வியாபாரமாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. அதை வந்து ஒரு வியாபாரமாக, நீங்க தமிழை வந்து போற்றக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. நீங்க தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு அமைத்தவர்கள் நாங்க. அதனால எங்களுக்கு தமிழை பற்றி பாடம் எடுக்க யாரும் தேவையில்லை, தமிழ்நாட்டு இதை பத்தி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அகில இந்திய கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. என்னவென்றால், நீங்க கர்நாடகத்துல ஒன்று பேசுவாங்க, தமிழ்நாட்டுல ஒன்று பேசுவாங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு என்ன நலனோ அதை பேசும். கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துக்கு என்ன நலனோ அதுதான் பேசும். நீங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கர்நாடகத்துல திரு கார்கே அவர்கள், கர்நாடகத்தை சேர்ந்த திரு கார்கே அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கிறார். ஆனால் காவிரி பிரச்சனை என்று வந்தால் அவர் எந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கொள்கை. ஏனென்றால் மேடம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. மேகதாது அணைக்காக பர்மிஷன் கொடுத்தது யாரு? அப்புறம் அந்த வரலாறுக்கு போக வேண்டாம், நான் ஒவ்வொரு லைன்ல அதை பதில் சொல்லிடுறேன். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. நீங்க படபடன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்க, நான் என்னுடைய நேரத்துல பேசிடுறேன், நீங்க பேசின பிறகு பதில் சொல்லுங்க. அதாவது மேகதாது அணைக்காக கர்நாடகத்துக்கு ஆதரவாக பாஜக அங்கு இது கொடுத்தது யாரு, பர்மிஷன் கொடுத்தது யாரு, அந்த அணைக்கு அந்த இதுக்கு ப்ரொபோசலுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு என்பதெல்லாம் இங்க கேள்வி இருக்கிறது. அதனால அது வேண்டாம், அந்த இதுக்கு போகல. நான் வந்து என்னுடைய காங்கிரஸ் நிலைப்பாட்டை சிவகுமார் தான் போறாரு, சித்தரமையார் அரசு தான் போகுது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருவோம், தலைப்பை விட்டு ரொம்ப விலகி போயிட்டு நினைக்கிறேன், தெளிவுபடுத்திட்டீங்க. ஆனா இப்போ சார் விஜயை காட்டி நீங்க பயமுறுத்துறீங்களா இல்ல விஜய் கூட தான் போறீங்களா?
இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ்நாட்டு நலனுக்காக போராட்டம் எதுவும் குரல் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க 8 மணி நேர வேலை என்று சொல்லும் பொழுது முதல்ல குரல் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். குரல் கொடுத்து அந்த 8 மணி நேர வேலை என்பதை வித்ரா பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம். ஆனா இன்னொரு சொல்றாங்க சார், அந்த மசோதாவே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற தொழிலாளர் மீது உண்மையான அக்கறை இருந்தா அந்த மசோதாவே வந்திருக்க கூடாது, வருவதுக்கு முன்னாடி நீங்க தடுத்துருக்கணும், வந்ததுக்கு அப்புறம் தானே மறுபடியும் நிப்பாட்டுறீங்க அப்படின்னாங்க. இல்ல அதாவது அதை தடுத்து குரல் கொடுத்து தடுத்திருக்கிறோமா இல்லையா, அதை முதல்ல அதை கருத்துல வைங்க. ஒன்று அது வந்ததான்னா நீங்க சொல்லலாம், வரவில்லை இல்ல ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணாங்களா இல்லையா. சரி சார், மட்டும் போக மாட்டாங்க நீங்க இல்லங்க, நீங்க முதல்ல சொன்ன கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லணுமா? இப்ப நான் சொல்றேன், போறீங்க இன்றைக்கு நான் கேட்டதுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறீங்க. இப்ப சொல்லிடுறேன். இப்பொழுது இன்றைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2004 இருந்து தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது. 2014 தவிர அது வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த 2014 காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தனித்தனியாக போட்டியிட்டு 2 கட்சிகளுமே தோல்வி அடைந்தோம் என்பதுதான் இங்கு மறுக்க முடியாத உண்மை. அதற்கு பிறகு இணைந்து வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த கூட்டணி 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி, 5-6 இடைத்தேர்தல்கள் எல்லாம் தொடருமா? வெற்றி கூட்டணி. நான் இதே சசிகுமார் குறிக்கிறாரு. நீங்கள் வெற்றி கூட்டணி சொல்றீங்க. திமுக சேர்ந்த பல அமைச்சர்களும் அங்கு உள்ள மாவட்ட பொறுப்பாளர்களும் நாங்கள் தான் இந்த கட்சியை வெல்ல வைக்கிறோம், எங்களிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அவருக்கு போயிருக்கு, அந்த கூட்டணிக்கு அவர்களுக்கு எந்த கட்சியில் உள்ள எங்கேயுமே பொறுப்பாளர் கிடையாது, கட்டமைப்பு கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல சார், திமுகவிலே தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓட்ட வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் ஆட்சியகத்தில் பங்குன்னு கேட்கிறாங்கன்னு திமுக தான் பேசுறாங்க. இல்லைங்க, இரண்டு செய்திகள்ங்க. நீங்க வந்து கூட்டணி இதெல்லாம் அரசியல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வின் வின் சிச்சுவேஷன் தான். நீங்க அதுல 2000 ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி இருக்கலாம், 20,000 ஓட்டு இருக்கிற கட்சி இருக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது 500ல இருந்து 1000 ஓட்டு தான். நீங்க அதுதான் அதனால வின் வின் சிச்சுவேஷன் தான். அதனாலதான் கூட்டணி என்பது எல்லோரும் சேர்க்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னொருவர் சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதற்கு தான் பதில் சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் தளபதி அவர்கள் சொன்னதுக்கான ஒரு எதிர்கருத்தாகத்தான், எதிர்வினையாகத்தான் அவராற்றி இருக்கார். இப்படித்தான் செல்கிறது. அதனால அந்த மாதிரி நான் எதிர்வினையாற்றுவதற்கு நான் தயாராக சார். நான் நேரடியாவே கேட்கிறேன், நீங்க மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்தோட உடன்படுறீங்களா, செல்வ பிறந்தகையோட கருத்தோட உடன்படுறீங்களா? இல்ல, இவர்களோட கருத்து எதுலையுமே நான் உடன்படல. நான் சொல்றது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை இந்த கூட்டணி தொடர்கிறது. இந்த கூட்டணிக்கு அறிவிப்பு வரும் வரை இல்ல, நீங்க தொடர்கிறது சொல்லவும் தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், பிசிக, மதிமுக போன்ற கட்சிகளோடான கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டணியை நாங்க தொடர்றதுன்னு சொல்ல தேவையில்லை. அதுல கருத்து முரண்கள் இருக்கலாம், பேச்சு முரண்கள் இருக்கலாம், அது சரி செய்யப்படும். அது வந்து நீங்க 22ஆம் தேதி குழு அமைக்கிறேன்றாங்க. திருமதி கனிமொழி அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு வந்தார். சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைக்கு முந்தைய தினம் கூட நீங்க வெறும் இது வந்து இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புறேன். நீங்க வெறும் கூட்டணியாக சுமூகமாக செல்கிறது, தேர்தல் உடன்பாடு செய்து கொள்கிறோம் என்பதை தாண்டி மக்கள் பிரச்சனையிலையும் ஒன்றாக நிற்கிறோம். நீங்க நேற்றைக்கு முந்தைய தினம் கூட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதியை குறைத்தது, பட்ஜெட்ல தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கவில்லை என்பதற்காக கூட்டணி கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள் எப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நேற்று 5000 மகளிருக்கு விடுவிக்கப்படுது. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தலைநகரில் மடிப்பிச்சு கேட்டு போராட்டம் ஆசிரியர்களும் கிராம ஊராட்சி செயலாளர்களும் போராட்டம் நடத்துறதையும் பார்க்க முடிகிறது. அதுலெல்லாம் உங்களுடைய ஆதரவோ பங்களிப்போ இருந்துச்சான்னு கேட்கிறாரு. இல்ல, பல போராட்டங்கள்ல நீங்க தூய்மை பணியாளர் போராட்டத்துல எங்களுடைய மாநில தலைவர் நேராக சென்று பேசிவிட்டு ஆதரவு தெரிவித்துட்டு தான் வந்தார். அது மாதிரி பல போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கோம். சில போராட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இது வந்து இந்த இடத்துல நீங்க போராட்டம் நடத்துவது என்பது வந்து டெஸ்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது டெஸ்மாவை பயன்படுத்தி எல்லோரையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணல. இவர்கள் போராட்டத்தை அனுமதிக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், அதில் சுமூக தீர்வு எட்டப்படுகிறது. பலவற்றில் சுமூக தீர்வு எட்டப்படுகிறது. அந்த வகையில நம்ம பார்க்கணும். இன்றைக்கு வரைக்கும் சந்திரசேகரன் திமுகவுடைய ஒரு பிரிவா அணியா நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வெளில போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சும்மா விஜயை காட்டி கூடுதல் சீட்டுக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்க, திமுக விட்டுலாம் போக மாட்டீங்க. நீங்க சொல்றதே அவங்க உறுதிப்படுத்துறாங்க, ஆனா அவங்க வேற ஒரு டோன்ல சொல்றாங்க. அது
இல்ல முதல்ல நீங்க தலைப்புல ஒன்று போட்டீங்க, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, இது அதை பத்திய விஷயங்கள் எல்லாம் பேசணும். ஆனா என்டிஏ கூட்டணி உறுதியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தலைப்பும் கீழே சப்ஷெட்டிங் போட்டிருந்தீங்க. அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏனென்றால் இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்களே, எங்களை விமர்சனம் பண்றீங்க, ரைட், ஓகே. என்டிஏ கூட்டணி எல்லாம் சுமூகமா சென்று கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் என்ன சென்று கொண்டிருக்கிறது? நீங்க அங்கேயும் ஆட்சியில் பங்குன்ற குரல் இல்லையா, இல்லது வேண்டாம்னு நீங்க இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைத்தால் அதில் பங்கேற்க மாட்டோம்னு நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? இல்லை, கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்கு நான் சுமதியோட கேள்வியை முன்வைக்கிறப்பவே உங்க கூட்டணியில எந்த பிரச்சனை இல்லையா, அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிதான் கேள்வி. ரெண்டாவது அவங்க விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு கேட்கவும் இல்லை, அவங்க மறுக்கவும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நானே அந்த கேள்வியா முன் வச்சிட்டேங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல கேள்வியா முன் வச்சீங்க, பதில் வரல. நீங்க காங்கிரஸ்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனா திமுக பதில் சொல்லல. நாங்க கேட்கவும் இல்ல, அவங்க அத பத்தி பதில் சொல்லல. எங்களுக்கு தேவை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தலைமை முடிவு எடுக்கணும் நான் பதில் சொன்னேன். இருங்க. இல்லை ஒரே விஷயம், அதாவது ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது முதலில் இருந்தே அமித்ஷாவில் இருந்து பிரதமரில் இருந்து எல்லோரும் சொல்வது என்னவென்றால் என்டிஏ சர்க்கார் என்றுதான். அதை மட்டும் இல்ல, அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் ஒரு பேட்டியில. என்டிஏ சர்க்கார் என்று சொல்றீங்களே, அதிமுக என்டிஏ சர்க்கார்னு சொல்றீங்களே, அதிமுக தலைமையில் அமைந்த என்டிஏ சர்க்கார் என்ற ஒரு நிமிஷம் நான் கேட்கறதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது என்டிஏ சர்க்கார்னு சொல்றீங்களே, அந்த என்டிஏ சர்க்கார் என்று அதிமுக தலைமையில் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த அதிமுக தலைமையிலான ஆட்சியில் பங்கேற்பீர்களா என்று கேட்டது நிச்சயமாக பங்கேற்போம். இதே வார்த்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வந்த பொழுது கூட, என்டிஏ கூட்டம் நடந்த பொழுது கூட பிரதமர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று. அதே கூட்டத்தில் என்டிஏ சர்க்கார் ஆட்சி அமைக்கும், என்டிஏ சர்க்கார் ஆட்சி அமைக்கும் பேசுனதெல்லாம் உண்மைதான், நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஆனால் அதற்கெல்லாம் பிறகு எடப்பாடி பழனிசாமி எங்க தலைமையில தான் கூட்டணின்னு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவின் ஆட்சிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்து இப்ப மாணிக்கம் தாகூர் தெரிவிக்கிறது போலவோ, பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிக்கிறது போலவோ, திருச்சி வேலுச்சாமி பேசுறது போலவோ மாறுபட்ட கருத்து என்பது வல்ல. ஒரு கருத்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, விவாதம் எதுவுமே இல்லை. ஆனா இங்க அப்படி விவாதம் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்வது என்பது அது வந்து சர்வாதிகாரத்துல ஒரு பக்கம். கூட்டணியுடைய இணக்கம் எடுத்துக்க கூடாதா? உங்க இதுல நீ காங்கிரஸ்க்குள்ள பேசினா சர்வாதிகாரமா எப்படி சார் இது? இப்பொழுது மீண்டும் அமித்ஷாவோ, அங்கு அதிகாரம் என்பது 2 பேர் தான். அமித்ஷாவோ அல்லது மோடி அவர்கள் தெரிவிப்பதுதான் எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த முடிவாக இல்ல, அங்கே வந்து கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவு. கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எடுத்து அறிவிப்பதுதான் இறுதி முடிவு. மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிற மாணிக்கம் தாகூர் கருத்துக்கு என்ன மதிப்பு? நீங்க அந்த கருத்தை ஏற்கிறீங்களா இல்லையா? ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கருத்து ஏங்க, அது அவருடைய சொந்த கருத்துங்க, அவருடைய கருத்து. அவ்வளவுதான், நீங்க கருத்து தான் சொல்றீங்க, அது முடிவு இல்ல. நீங்க ஓகே சார், நேரம் இல்ல, நீங்க நிறைவு சுற்றிலே பேசுங்க. சந்திரசேகரன் நிறைவு கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றுள்ள ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் இணையும் கூட்டணியே வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏற்கனவே என்டிஏ கூட்டணி இணைந்து திமுக கூட்டணியிடம் தோல்வி அடைந்தது. இப்பொழுது மீண்டும் பிரிந்து சேர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு அந்த தோல்விதான் கிடைக்கும் என்பதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம். கருத்து. ஒன்றரை வரியில் சொல்லிடுறேன். கவியரசு கண்ணதாசனோட பாட்டு, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடக்கும். கடந்த காலங்களில் ஊடகங்களில் பேசுறது திமுக இன்டாக்டு, இவங்க ஜெல் ஆகலைன்னாங்க. இப்போ நடக்கும்ங்கிறது நடக்காது என்பது இப்ப ஜெல்லானாலும் ஜெயிக்காது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அப்புறம் சொல்லுவாங்க ஜெயிக்காதுன்னு சொன்னா, ஆனா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் 60 நாள் கழிச்சு இல்ல இதெல்லாம் தாண்டி மக்களோடு மட்டுமே கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை மட்டுமே 234 தொகுதிகளில் தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்து போட்டியில் அனைத்து கட்சிகளுமே அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல வேட்பாளர்களை களமிருக்கிறார்கள், பரப்புரையை முன்வைக்கிறார்கள். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இன்னைக்கு யாருக்கு நெருக்கடி, யாருக்கு வாய்ப்பு என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரியும். யாருக்கு அரியணை என்பது அடுத்த சில 2-3 மாசத்துக்குள்ள தெரிய போகுது. ஜனத்திற்குள்ள இந்திய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.